சிவன் சொத்து குல நாசம். இதற்கான உண்மையான அர்த்தத்தை தான் நாம் இந்த காணொளி பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்து சமயத்தில் சிவன் பெருமாள் என்கிற இரு தெய்வங்கள். பெருமாள் பார்ப்பதற்கு பொன் பொருள் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருப்பார். மணக்க மணக்க நெய்வேத்தியங்கள் எல்லாம் படைத்திருப்பாங்க. ஆடம்பரமாக காட்சி கொடுப்பார் பெருமாள். இவரை வழிபடுவதன் மூலம்தான் உலக வாழ்க்கைக்கு தேவையான பொன் பொருள்கள் எல்லாம் பெற்று ஒருவர் இன்பமுடன் வாழ முடியும். இவரை வழிபடணும் அப்படின்னா நாம் தேடி சென்று வணங்கி அவருடைய கரத்தை பற்றி கொள்ளணும். எப்படி ஒரு குழந்தை தந்தையின் கரத்தை பிடிப்பது போல வழியில் பள்ளமேடு இருந்தால் குழந்தை தான் கவனமாக வரணும். அவருடைய கையை இறுக பற்றி கொள்ளணும். இல்லை அந்த கரத்தை விட்டுட்டோம் அப்படின்னா கீழே விழக்கூட வாய்ப்பு உண்டு. ஆனால் சிவன் ஜடாமுடியுடன் கழுத்தில் விஷ நாகத்தை சுற்றி ருத்ராட்சம் அணிந்து இடுப்பில் புலித்தோல் தரித்து உடல் முழுவதும் சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டு ஒருவித தோற்றத்தில் காட்சியளிப்பார். அவர் இப்படி காட்சி கொடுத்தால் சாதாரண மனிதர்களுக்கு பக்தியை விட பயம் வருவது இயல்புதான். சிவனை வணங்குவதற்கு அவரே ஒரு சிலரை தேர்ந்தெடுப்பார். சிவன் கோவிலுக்கு போகக்கூடியவங்கள் அனைவரும் சிவன் தேர்ந்தெடுத்தவர்கள் எல்லாம் இல்லை. சிவன் மீது உண்மையான ஓர் அன்பு ஆழ் மனதில் தோன்றும். நாம் எந்த தெய்வத்தை வணங்கியிருந்தாலும் எங்கிருந்தாலும் சிவனை வழிபடுவதற்கான ஓர் தருணம் ஏற்படும் போது அந்த இடத்துல சிவனை நாம் வழிபட ஆரம்பிப்போம். அதாவது குழந்தையினுடைய கையை தந்தை வந்து பற்றி கொள்வது போல. எத்தனை மேடு பள்ளம் வந்தாலும் அவர் நம்முடைய கரத்தை விடுவதே இல்லை. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சிவன் சொத்து குலநாசம். சிவனின் சொத்துக்களை ஒருவர் அபகரித்தால் அவரின் குலம் நாசமாகும். சிவன் சொத்து மட்டும் இல்லை, எந்த கோயிலுடைய சொத்துக்களை ஒருவர் அபகரித்தாலும் அவர் செய்யக்கூடிய அந்த தீவினையானது சரியான காலம் வரும் பொழுது அதற்கு தண்டனையும் அந்த கால புருஷனே அளிப்பார். ஆனால் சிவபெருமானுடைய சொத்தில் மிக முக்கியமானதாக இருப்பது திருநீரும் ருத்ராட்சமும். அதை ஒருவர் அணிந்து சிவனுடைய உண்மையான அன்புக்கு உரியவரானால் அவருடைய பாவம் அனைத்துமே சர்வநாசமாகும். கர்மாக்கள் அழிந்து அவருக்கு மறுபிறப்பென்பது இருப்பதில்லை. அவர் மட்டுமல்ல, அவருடைய வம்சத்தினர்களுடைய பாவத்தை கூட அழித்து முக்தியை கொடுப்பார் சிவபெருமான். இதனால தான் சிவனின் சொத்தான திருநீரும் ருத்ராட்சத்தையும் அணிந்து பிறவா நிலையை அடைந்தால் குலம் இல்லாமல் போகும் என்பதைத்தான் சிவனின் சொத்து குலநாசம் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. சிவாய நம.